அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு நாம வந்திருக்கிறது கொல்லாபுரம். போன மாசம் பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருந்தோம். நிகழ்ச்சியை முழுமையான முறையில் வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. மறுபடியும் இப்ப நாம கொல்லாபுரத்துக்கு வர காரணம் இன்னொரு இபாதத்தான சிறப்பான நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றதுக்காகவும் காட்டுறதுக்காகவும் தான். பிஸ்மி எஜுகேஷனல் சென்டர் வெளித்தோற்றம் மாஷா அல்லாஹ். வண்ண விளக்குகள் ஜொலிக்க ஜன்னத்துல் புர்தஸ் போல காட்சி தருது. இந்த கட்டடத்தோட அமைப்பும் டிசைனும் ஆர்கிடெக்சரும் உள்ள அமைப்பும் வெளி அமைப்பையும் பார்க்கும்போது இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இன்ச்சு பை இன்ச்சு செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அழகாகவும் வசதிகளோடையும் அமைச்சிருக்காங்க. காம்பவுண்டு சுவரை கூட விட்டு வைக்கல. அதற்கு தகுந்தால் போல் கார்டனிங், அதற்கு தகுந்தால் போல் பெயிண்டிங், அதற்கு தகுந்த லைட்டிங். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அவ்வளவு அழகா இருக்கு. அல்லாஹுவை வணங்குவதற்கான இந்த இடம், பெருமானார் அவர்களை புகழ்வதற்காக உள்ள இந்த இடம், மாணவிகளை கல்வியிலும் மார்க்க நெறிமுறைகளிலேயும் சிறக்க செய்யும் இந்த இடம். இந்த இடத்தோட இந்த வண்ண விளக்குகள், இந்த அழகெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹுடைய நூறாகத்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். பொதுவா அரபி காலேஜுகள் அப்படின்னு சொன்னா ரமலான் மாசத்துல விடுமுறை கொடுத்துருவாங்க. அந்த வகையில நம்ம பிஸ்மி எஜுகேஷனல் சென்டரும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அந்த விடுமுறை நாட்கள்ல கல்லூரிய பூட்டி வைக்காம இறை வசனம் ஓதப்பட வேண்டும், அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பேச வேண்டும், தொழுகையும் இறை வணக்கங்களும் நடைபெற வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கான தராவிஹ் தொழுகையும் இன்ன பிற இறை வணக்க வழிபாடுகளும் நடத்தப்படுகிறது. முழு குரானையும் அழகிய முறையில கிராத்தோட ஓதி தொழுகை நடத்தக்கூடிய திறன் வாய்ந்த ஹாஃபில் ஹஜ்ரத் அவர்களை கொண்டு தொழுகை நடத்தப்படுகிறது. அதையும் இந்த வீடியோல பார்ப்போம். இமாமத் செய்யக்கூடிய இடம், இமாமத்துக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் கொண்டு, அது மட்டுமல்லாம ஷரியத் சட்டப்படி ஹஜ்ரத் அவர்களை சுற்றியும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தேயிழந்தூர் டாக்டர் தாஜுதீன் அவர்களுடைய மார்க்க சிற்றுரையும் உள்ளது. தப்ரூக்னு சொல்லக்கூடிய சீரணியும் வழங்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இவற்றுக்கெல்லாம் காரணியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் யூனுஸ் அவர்களுக்கும், இதற்காக உறுதுணையாக நிற்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் அதற்கான நற்கூலியை பல 100 மடங்காக உயர்த்தி தர வேண்டும். ஆமீன். வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். அவர்களுடைய இகப்பர வாழ்வுக்காகவும் இதனை தொடங்கி வைத்த பிஸ்மி ட்ரஸ்ட் அருமை அண்ணன் பிஸ்மி யூனுஸ் ஹாஜியார் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நாம் துவா செய்வது நமது கடமை என்ற காரணத்தினால் வல்ல அல்லாஹ் இந்த கல்வி ஸ்தாபனத்தை கியாமத் நாள் வரை வாழையடி வாழையாக தொடர்ந்து நடைபெறுவதற்கும் தொய்வில்லாமல் செல்வதற்கும் வல்ல இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என்ற துவாவை வைத்து, பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா குவலயம் போற்றும் கொல்லாபுரத்தில் அமைந்த மார்க்க கல்வி கூடமே. பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா குவலயம் போற்றும் கொல்லாபுரத்தில் அமைந்த மார்க்க கல்வி கூடமே. வல்ல அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குவது மாத்திரமல்லாமல் நம் பிள்ளைகளை நல்ல முறையில் ஓத வைத்து தொடர்ந்து தன் வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் அவர்கள் வளர வேண்டும் என்பதுதான் அண்ணனுடைய ஆசையும் அவாவும் கூட. அந்த துவாவை பெறுவதற்காகத்தான் மார்க்க கல்வி பயில அனுப்புங்கள் பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரிக்கு குவலயம் போற்றும் கொல்லாபுரத்தில் அமைந்த மார்க்க கல்வி கூடமே. இறையின் வேத வசனங்களை ஓதி உணர்த்தவே
ஆலிமா முஅல்லமா பட்டம் வழங்கியே இம்மை மறுமை வாழ்வில் உண்மை இதயம் நிறையவே மார்க்க அறிவு ஆற்றல் நன்றாய் வளர வேண்டுமே. பிள்ளைக்கு மார்க்க அறிவு ஆற்றல் நன்றாய் வளர வேண்டுமே. பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. காதிமுல் மில்லத் அல்ஹாஜ் பிஸ்மி யூனுஸ் ஹாஜியார் கல்விக்காக அள்ளி கொடுத்து வளர்க்க நிறுவனம். காதிமுல் மில்லத் அல்ஹாஜ் பிஸ்மி யூனுஸ் ஹாஜியார் கல்விக்காக அள்ளி கொடுத்து வளர்த்த நிறுவனம். தோற்றமான ஆண்டு முதல் தொய்வில்லாமலே ஏற்றமாக வளர்கிறது இறைவன் அருளாலே. ஆற்றலுள்ள ஆண்டவனின் அன்பு கல்லூரி அறிவு ஞானம் ஊட்டுகின்ற பிஸ்மி பெண்கள் கல்லூரி. அஸ்ஸையீத் அப்துர் ரஹ்மான் தங்கள் உஸ்தாது பட்டம் வழங்கி ஆசியுரை தருவார். மார்க்க கல்வி பயில அனுப்புங்கள் பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரிக்கு. மார்க்க கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை. மரணம் வரும் நேரம் காலம் எதற்கும் விடையில்லை. சீனம் சென்று ஞானம் கற்க வேண்டும் என்பது சீனம் சென்று ஞானம் கற்க வேண்டும் என்பது செம்மல் நபி நாயகத்தின் வார்த்தை அல்லவா. அந்த கல்வி அனுதினமும் கொல்லாபுரத்தில் அற்புதமாய் கிடைக்கிறதே, ஓத அனுப்புங்கள். தவற விட்டு தவறி கெட்டு பிழையில் மூழ்கியே தவற விட்டு தவறி கெட்டு பிழையில் மூழ்கியே தீனின் மார்க்க கல்வி கற்க ஓத அனுப்புங்கள். பிள்ளைகளை தீனின் மார்க்க கல்வி கற்க ஓத அனுப்புங்கள். பிஸ்மி பெண்கள் அரபிக் கல்லூரி முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. குவளையம் போற்றும் கொல்லாபுரத்தில் அமைந்த மார்க்க கல்வி கூடமே. இந்த மார்க்க கல்வி பயில அனுப்புங்கள் பிஸ்மி பெண்கள் அரபி கல்லூரிக்கு. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. الله لا إله إلا هو ليجمعنكم إلى يوم القيامة لا ريب فيه ومن أصدق من الله حديثا. فما لكم في المنافقين فئتين والله أكسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا. ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصلت صدورهم أن يقاتلوكم இதற்காக வீடு இல்லாமல் உண்பதற்கு உணவில்லாமல் உன்னை நிம்மதியாக வணங்குவதற்கு கூட இடமில்லாமல் அவதிப்படுகிறார்கள். ரஹ்மானே, அவர்களின் துயரங்களை போக்கி விடுவாய். ரஹ்மானே, அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. அவர்களுக்கு சுபிட்சமான வாழ்வை நீ கொடுத்து விடு ரஹ்மானே. உயிர் சேதம் ஏற்படுவதை விட்டும் நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. பச்சிலம் குழந்தைகளை பாதுகாத்திடுவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், பைத்துல் முகத்தஸை எங்களுக்கு மீட்டி தருவாயாக. உலகில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களையும் நீ பாதுகாப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பள்ளியை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் நீ பொருந்தி கொள்வாயாக. அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ்,
அவர்களின் தொழில் துறைகளிலே அபிவிருத்தியையும் நல்ல தொழிற்பையும் கொடுப்பாயாக. அவர்களின் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவாயாக. அவர்களின் பாவங்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள மருகும் மாக்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களில் மர்ஹூம்களின் கபர்களை விசாலமாகவும் ஒளிமயமாகவும் சுவன பூஞ்சோலையாகவும் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களின் ஃபர்லான சுன்னத்தான வணக்கங்களை உன் அருளால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் வாழ்வில் அதிகமான வளங்களையும் நலன்களையும் தருவாயாக. எங்கள் வாழ்நாளை உன்னுடைய வழியிலும் உன் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் எடுத்து அருள்வாயாக. எங்களின் தேவைகளை எல்லாம் நீயே அறிந்தவன். அவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் நோய்களை விட்டும் குணப்படுத்துவாயாக. எங்கள் எண்ணங்களையும் நீ கபூல் செய்வாயாக. சுபனத்தில் இருப்பதற்கு நீ அருள் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான கல்வியை கொடு ரஹ்மானே. அவர்கள் அருமறை குர்ஆனை மனனம் செய்த சிறந்த ஹாஃபில்களாகவும் மார்க்க ஞானம் கற்ற ஆலிம்களாகவும் உருவாக நீ அருள்வாயாக. ஈருலக கல்வியிலும் சிறந்த விளங்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்குவாயாக. தலை சிறந்த உலகம் போற்றும் பட்டதாரிகளாக ஆக்குவாயாக. அரசு பொது தேர்வு எழுதும் மாணவிகளுக்கு தேர்வை இலகுவாக்கி மனன சக்தியையும் அதிகப்படுத்தி நல்ல முறையில் தேர்வுகள் எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கிருபை செய்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் இறுதி வரை ஈமானுடைய தக்வாவுடனும் இறையச்சமுடையதுடன் வாழும் நசீபை தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புள்ள தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சென்ற வருடம் உள்ளவர்கள் இந்த வருடம் இல்லை, நம்மிடையே இல்லை. அல்லாஹ் நம்மை இந்த அழகான ரமலான் மாதத்தை நசீபாக்கி தந்திருக்கின்றான். எனவே நாம் கேட்காமலே கிடைத்த ஒரு பாக்கியம்தான் முஸ்லீம் என்ற பாக்கியம். அந்த முஸ்லீமாக பிறந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்க செய்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நோன்பு காலத்திலே நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய முசாஃபிர்களை அலட்சியப்படுத்தாமல் அவர்கள் போர்வையில் அல்லாஹ்தான் வருகின்றான், நாளை மறுமையிலே நான் உன் வீட்டிற்கு வந்தேனே யாசகனுடைய வேடத்திலே என்னை கேவலப்படுத்தி வேசி விரட்டி விட்டாயே என்று அந்த அல்லாஹ் அந்த சீனை போட்டு காட்டும் பொழுது நாம் கை பிசைந்து நிற்காமல் வாசல் வழியோரம் கையேந்தி நின்று தேம்பும் எளியோரின் துயர் கோலம் கண்டு வாசல் வழியோரம் கையேந்தி நின்று தேம்பும் எளியோரின் துயர் கோலம் கண்டு நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாம் கூசாமல் நிலை மாறியே சலாமா தீனோரே நியாயமா மாறலாமா தூதர் நபி போதனையை மீறலாமா உள்ளம் சோரலாமா தீனோரே நியாயமா. ஆயிஷா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் யாசகர் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கையில தான் அந்த கொடுக்கக்கூடிய ஹதியா போய் விழும், அதற்கு பிறகுதான் அந்த யாசகருடைய கையிலே போய் சேரும் என்று சொன்னதை கேட்டு ஆயிஷா நாயகி, அல்லாஹ்வுடைய கைக்கு முதல்ல போவதா, நான் அப்படி நான் அவ்வளவு சீக்கிரமாக அந்த அந்த தானத்தை அந்த தர்மத்தை அல்லாஹ்வுடைய திருக்கரத்திலே போக வேண்டும் என்று சொன்னால் நான் அத்தருக்கு வைத்து அந்த அல்லாஹ்வுடைய கையிலே கொடுக்கும்பாறு நான் செய்து விடுவேன் என்று சொன்ன பொழுது, நீங்கள் தானே யா ரசூலல்லாஹ் சொன்னீர்கள் முதலில் போவது அல்லாஹ்வுடைய கைக்கு, அதற்கு பிறகுதான் அடியாருடைய கைக்கு என்று. அதற்கு வீடு தேடி வரக்கூடிய அந்த பிச்சைக்காரருடைய வேடத்திலே வருவது அல்லாஹ்தான் என்பதை நாம் உணர வேண்டும். நம் இடத்திலே இருக்கக்கூடிய நிறைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோரோடும் நாம் அன்பு பாராட்ட வேண்டும். அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்று சொன்னால் ஷிர்க். அதற்கு அடுத்தது யார் உறவுகளை கட் பண்ணி, யார் உறவுகளை நீக்கிவிட்டு, யார் உறவுகளை அறுத்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற
அந்த கூற்றை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு வழங்க வேண்டும். நம் இடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், சுகங்கள், நகைகள் எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்தால் 2.5% ஏழைக்கு கொடுத்தால் 97.5 காக்கப்படும். 2.5% ஏழைக்கு கொடுத்தால் 97.5 காக்கப்படும். அது மலக்குகள் கவனத்தில் சேர்க்கப்படும். புயல், மழை, நெருப்பு, பூகம்பம் தொடராமல் பாதுகாப்பு வளையம் போடப்படும். அதில் பரக்கத்து விதைகள் தூவப்படும். அதில் பரக்கத்து விதைகள் தூவப்படும். சொர்க்கம் பூமியில் விற்கப்படும். உங்கள் பெயர்கள் முன்பதிவு செய்யப்படும். ஜக்காத்து வழங்கும் சீமான்கள் தமக்கு அல்லாவின் திருமுகம் காட்டப்படும். இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும். அப்படி கொடுத்துட்டா இவ்வளவு தரஜாவை அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். நாம் ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் வல்லோனின் வரியை வழங்காத பேர்களை வானிலும் மண்ணிலும் ஏசப்படும். வல்லோனின் வரியை வழங்காத பேர்களை வானிலும் மண்ணிலும் ஏசப்படும். நரகில் தனியாக நெருப்பு மூட்டப்படும். சேமித்த வெள்ளியை தங்கத்தை காய்ச்சி செந்தியில் சூடு தீட்டப்படும். உருக்கி சேராக வாயில் ஊட்டப்படும். உருக்கி சேராக வாயில் ஊட்டப்படும். சொர்க்கம் பூமியில் விற்கப்படும். உங்கள் பெயர்கள் முன்பதிவு செய்யப்படும். ஜக்காத்து வழங்கும் சீமான்கள் தமக்கு அல்லாவின் திருமுகம் காட்டப்படும். இருக்கை நபிமார்கள் வரிசையில் போடப்படும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உடம்புலையும் 360 ஜாயின்ஸ் வச்சிருக்கிறான். அந்த 360 மூட்டுகளுக்கும் தினந்தோறும் நாம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏழையாக இருந்த சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தங்களோடு 24 மணி நேரம் ஒன்றாக இருக்கின்றோம். எங்களுக்கென்று சொத்து பத்து ஏதும் இல்லை. நாங்கள் எங்கனம் தர்மம் செய்வோம், ஜக்காத் சதக்கா கொடுப்போம் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், உங்கள் உடம்பிலேயே அதற்குரிய பதில் இருக்கிறது என்று சொல்லி திருக்கலிமாவின் ஒரு முறை சொல்லுதல், திருக்கலிமாவை ஒரு முறை சொல்லுதல் ஒரு தர்மமும் என்றார்கள். பிரிந்த இரு இதயத்தை இணைத்து வைத்தல் பெருதர்மமும் என்றார்கள். பொது நடைபாதை தடை கல்லை முல்லை நீக்குதல் தர்மம் என்றார்கள். பொது நடைபாதை தடை கல்லை முல்லை நீக்குதல் தர்மம் என்றார்கள். அருள் கொடையா மன்னல் பெருமான் நமக்கு மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். இல்லாளுடனே இன்புற்றிருத்தல் எழில் தர்மமும் என்றார்கள். துணை நல்லாள் அவளுக்கு ஊட்டும் கவளமும் பெருந்தருமமும் என்றார்கள். நீ சொன்னால் ஒன்றை நல்லதையே சொல் அது தர்மமும் என்றார்கள். புவி விண்ணெல்லாம் புகழ் ஸல்லல்லாஹு நபி மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். நன்மை ஒன்றை செய்ய சொல்லி தூண்டுதல் தர்மம் என்றார்கள். கெட்ட தீமை ஒன்றை தடுத்து விலக்கி வைத்தலும் தர்மம் என்றார்கள். உயர் நன்மாராய பொன்முறுவல் முகம் காட்டலும் தர்மம் என்றார்கள். நம் பொன்மனச் செம்மல் நன்னபிநாதர் மேலும் எதனை சொன்னார்கள், மேலும் எதனை சொன்னார்கள். யாவுயிராயினும் இதயம் குளிர வைத்தலும் தர்மம் என்றார்கள்.
ஒரு வாயற்ற ஜீவனின் இடரை நீக்கி விடுதலும் தர்மம் என்றார்கள். ஒரு வாகனத்தோழர்க்கு ஏற்றி இறக்கி வைத்தலும் தர்மம் என்றார்கள். உயர் வாஞ்சை குணத்தார் வேந்தர் நபிகள் மேலும் எதை எதை சொன்னார்கள், மேலும் எதை எதை சொன்னார்கள். தொழுகைக்காக நடக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மம் என்றார்கள். நீ தௌபா வேண்டி செய்யும் இஸ்திக்ஃபாரும் தர்மம் என்றார்கள். புலர் பொழுது ஒன்றுக்கு 360 தர்மம் சுலபம் என்றார்கள். மேலும் பொருளை கொண்டு தர்மம் செய்பவர் கொடுத்து வைத்தவர் என்றார்கள். கொடுத்து வைத்தவர் என்றார்கள். உன்னுடல் எலும்பு கூட்டுக்குள் உண்டு 360 மூட்டுக்கள். ஒவ்வொரு நாளும் தர்மங்கள் அதற்கு உண்டு என்றார்கள் நபிமணிகள். ஏழ்மை நிலையில் இருக்கின்றோம், தினம் எங்கனம் தர்மம் யாவும் செய்வோம். ஏழ்மை நிலையில் இருக்கின்றோம், தினம் எங்கனம் தர்மம் யாம் செய்வோம். ஏழை சஹாபிகள் கேட்டார்கள், அதற்கு ஏந்தலர் இதனை சொன்னார்கள். ஏந்தலர் இதனை சொன்னார்கள். ஏந்தலர் இதனை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா தொழுகையோடு நிறுத்தி கொள்ளாமல், நாம் தவத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் தானமும் செய்ய வேண்டும். உள்ளே தவம், வெளியிலே தர்மம். உள்ளே தொழுகை, வெளியிலே ஈகை என்று அளவிலே தாய்மார்களும் வாய்மார்களும் சேர்ந்து நம்மிடையே இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நமக்கு போக கணக்கிட்டு, அந்த நகைகளுக்கும் அதற்குள்ள விஷயங்களை எல்லாம் கணக்கிட்டு ஜக்காத்துகளை கொடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் வழங்கியர் புரிவானாக. ரமலான் மாதம் முழுவதும் நின்று வணங்கக்கூடிய இபாதத்துகளையும் நோன்புகளையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு இது தொடர்ந்து காட்டிக்கலாம் அப்படியே. ஏன் உங்க தலையோட நிக்குதுவா? போதும் அல்ஹம்துலில்லாஹ். இவங்க ராஜனா நம்ம தலையை பாருங்க. இதே ப்ரோக்ராம் தானே திருவண்ணாமலை பண்ணோம். இதேதான், வேற பயம்லாம் கிடையாது. பயம் இல்லை, அது கொஞ்ச நேரம் அதை பற்றி சொல்லி சொல்லி ஒரு 3 வயசு இதான் பயானு. நம்ம சொல்லுவேன் ஐயா இனிப்பான பயானு, போர் அடிக்காம இன்னைக்கு ஃபுல்லாக சொன்னாலும் போர் அடிக்காது. பயானு கொஞ்சம் சொன்னாலும் ஒன்று சொல்லி அதில் பிங்கு வயிற்றுக்கு அருமை ஓதுவாங்க. எவ்வளவு அவ்வளவு பிள்ளைகள் அழைச்சிட்டு போட்டு ரொம்ப
இன்னைக்கு சொன்னாப்ல நம்ம அம்மாவோட 40 நீங்க படம் போட்டு விஷயம் சொன்னீங்கல்ல அது பாருங்க. அம்மா என்று அழைக்கிறார். ஆமா அன்னைக்கு சொன்னாப்ல அப்ப நீங்க இவங்க இருந்தாங்க அப்ப. வந்தீங்களா? 15 வருஷம் தெரியும். சரி ரெண்டு வந்துருங்களா? வந்துருவா. நல்லது நல்லது. நான் பிள்ளைய நான் சொன்னேன் அந்த பாரு சரி பாருங்க. யூனிவர்சிட்டி